வணக்கம், என் பேர் கோவிந்தம்மாள். நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். இங்கே கீரை போடுவோம், மல்லாட்டை போடுவோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லுலாம் போட்டால் விளையாது. பக்கத்தில் சங்கராபுரி ஆறு, இப்போ 20 அடியில் தண்ணி கிடைக்கும். எது வேணாலும் கத்திரிக்காய், கொத்தரங்காய், கீரை இதெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும், பச்சை பச்சுன்னு இருக்கும். இங்கே வந்து கொல்லிக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. மீதி பெரிய மார்க்கெட்டுக்கு போவோம், நோனாங்குத்து மார்க்கெட்டுக்கு போவோம். நாங்கள் ஒரு 20 வருஷமாக இங்கே இந்த தொழில் செஞ்சுன்னு இருக்கிறோம். இங்கே என்ன ஒரு 1/4 காணி விரைக்க தந்தால் ஒரு 10 கிலோ விரை செல்லும். அதை ஏர் ஓட்டி பாத்தி கட்டி அதை விரைச்சி அது மேலே பாகடாம்பஸ் போட்டு விரைய விரைச்சி கம்பியால் இது பண்ணி தண்ணி பாய்ச்சிட்டு போயிடுவோம். கரெக்டாக 20 நாளில் நாங்கள் கீரை பிடுங்குவோம். 1/4 காணி வரைச்சின்னா 20 நாளில் கீரை பிடுங்கினா எங்களுக்கு ஒரு 30,000 கிடைக்கும். கத்திரிக்காய் ஒரு 1/4 காணி போட்டோம்னாக்கா ஒரு 50,000த்துக்கு கத்திரிக்காய் நாங்கள் விற்போம். அது ஒரு வருஷத்து பொருள். அது சக்கையாக காய்க்கும். ஆனால் நாங்கள் மருந்து அதுக்கு அடிப்போம். மருந்து அடித்தா தான் அந்த புழு சாகும். கத்திரிக்காய் கொத்து கொத்து அழகாக இருக்கும் இந்த மண்ணுக்கு. கத்திரிக்காய் கொல்லியிலே வந்து வாங்கி போயிடுவாங்க. வெண்டைக்காய் போடுவோம், அது ஒரு 1/4 காணி போடுவோம். அதேமாரி 45 நாளில் வெண்டைக்காய் ஒடிக்கும். ஒடிச்சுனாக்கா நாங்கள் நோனாங்குத்து மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போவோம், பாண்டி மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போவோம். பச்சை பச்சுன்னு இருக்கும் காய், எங்கள் காயெலாம். பாண்டிச்சேரி மார்க்கெட்டில் கீரை வரும், திண்டிவனம் கொசப்பாலத்துலேருந்து கீரை வரும். அந்த கீரை வந்து சவுறு தண்ணி, அது டேஸ்ட் இருக்காது. இங்கே வந்து இது புதுச்சேரியில் நோனாங்குப்பம் பக்கத்தில் சங்கராபுரி ஆற்று பக்கத்தில் நல்ல தண்ணி 20 அடியில் போர் கட்டினா அந்த கீரை வகை நல்லா அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை தான் நீங்கள் விரும்பி சாப்பிடணும். கீரை வந்து இப்போ வந்து சில பேர் வந்து பூச்சரிசி கீரை வாங்குவாங்க, சில பேர் வந்து பச்சை பச்சுன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை பச்சுன்னு இருக்கிறத சாப்பிடக்கூடாது, அது நம்மளுக்கு கெடுதலை. இது மாதிரி 1-2 பூச்சி தழையில் உட்கார்ந்து அடிச்சுருந்தா அதை வாங்குவாங்க. அது நிறைய பேர் விரும்புகிறாங்க. அது என்ன காரணம்? அது பச்சை பச்சுன்னு இருந்தாக்கா மருந்து அடிப்பாங்க, 2 மருந்து 3 மருந்து அடிப்பேன். ஆனால் நாங்கள் மருந்து அடிக்க மாட்டோம். இலையை துண்ணுட்டு போயிடும். அந்த இலையை துண்ணுட்டு போகிறதுக்கு தான் அந்த மாதிரி கீரை தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்து வாங்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொத்தரங்காய் வந்து விரை நடுவோம், 45 நாளில் காய் ஒடிப்போம். அது நல்லா இப்போ பொழுதுக்கு பறித்து வச்சுருந்து காலையில் கொண்டு போய் 1 கிலோ 30 ரூபா 40 ரூபா அப்படி நாங்கள் இப்போ மொத்தத்தில் போட்டுட்டு வந்துடுவோம். அவங்க விற்றுட்டு எங்ககிட்ட காசு கொடுத்துருவாங்க. பெரிய மார்க்கெட்டுக்கு போயிடும். சில்லறையில் நாங்கள் விற்க மாட்டோம். மொத்தமாக ஒரு மூட்டை 2 மூட்டை அப்படி போயிடும். அது நல்ல விளைச்சல் கிடைக்கும். இப்போதைக்கு 50 ரூபா போகுது கொத்தரக்காய், நல்லா விளைச்சலாக இருக்குது. கிலோ 50 ரூபா போகுது. பச்சை பச்சுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மண்ணுக்கு ஸ்டாப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் விரும்பி நோனாங்குத்து மார்க்கெட்டில் கொத்தரங்காய் எங்களுக்கு வேணும்னு ஃபோன் அடித்து கேட்பாங்க, நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருவோம். இது பக்கத்தில் ஆறு இருக்குது, 20 அடியில் போர் இருக்குது. செம்மண் கிடையாது, நல்ல மணலும் செவடும் கலந்து இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லாட்டையும் ஒரு செடிக்கு வந்து ஒரு 50 கொட்டை மல்லாட்டை விடும். அதனால் இந்த டேஸ்ட்டை வச்சு தான் இந்த பொருளை வாங்குவாங்க. அவித்திக்கீரை, முருங்கைக்கீரை வச்சுருக்குறோம். அது ரொம்ப பாண்டிச்சேரியில் கிடைக்காத பொருள் முருங்கைக்கீரை தான் ரொம்ப வந்து விரும்பி வாங்குவாங்க. அதேமாதிரி அவித்திக்கீரை அமாவாசை அன்றைக்கி கொல்லியிலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் 10 ரூபான்னு கொடுப்போம், அவங்க 20 ரூபான்னு விற்பாங்க. வியாபாரிக்கிட்ட கொடுத்தனா பரவாயில்ல, நல்லா இருக்குது அவங்களுக்கு கொல்லியில் கீரை, கூடையும் கம்மியாக தராங்க, நம்ம அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு எங்கிட்ட தேடின்னு வருவாங்க. இங்கே ஊருலேயும் வந்து இங்கே கீரை வந்து வாங்குவாங்க, வாங்கி போய் விற்பாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சேப்பு தண்டு, சிறுகீரை, அரைக்கீரை, பச்சை தண்டு, பாலக்கீரை இதெல்லாம் நாங்கள் போட்டோம்னா இந்த 4-5 கீரை இருந்ததுனாக்கா முருங்கைக்கீரை, அவித்திக்கீரை அமாவாசை வந்தோன்னாக்கா அறுத்துன்னு போவாங்க. 4 கீரையும் ஒன்றா வியாபாரம் ஓடுன்னு எங்களை தேடி நீங்கள் வருவாங்க கொல்லிக்கு. இங்கே நீர் மோட்டர்லாம் கிடையாது. நாங்கள் இன்ஜின் வச்சு 20 அடியில் போர் போட்டு அந்த தண்ணி தான் நாங்கள் பாசுவோம். அந்த தண்ணி தான் நாங்கள் இது குடிக்கும் நல்லாயிருக்கும், விளைச்சலுக்கும் நல்லாயிருக்கும், பயிர் வகையும் நல்லாயிருக்கும், நல்லா செழிப்பாக இருக்கும். இந்த கீரை வந்து 30 நாள் பயிர். இது நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. இது ஹோட்டலுங்க நல்லா சமைப்பாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சிறுகீரை வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. குழந்தை கூட சாப்பிடலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. பச்சை பயிர் போட்டு கடிவாங்க. இது பாலக்கீரை நாங்கள் போடுவோம். அது ஒரு 20 நாளில் நாங்கள் அறுத்து தான் விற்போம். அது ஆனால் உடம்புக்கு குளிர்ச்சி நல்லது, ஈட்டெல்லாம் குறைக்கும், பூச்சிலாம் அரிக்காது, அழகாக இருக்கும்.
மருந்துக்கு இருந்து நாங்கள் அடிக்க மாட்டோம். இந்த கீரையை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது அதை போடுவோம். அதில் எங்களுக்கு காசு கிடைக்கும். அறுத்து விடுவோம். ஒரு 5 அறுப்பு 6 அறுப்பு அறுப்போம். நல்லா காய்ச்சி கிடைக்கும். ஹோட்டலுக்கெல்லாம் போவோம். 50 கத்தை ஒரு 40 கத்தை வாங்கிட்டு போவாங்க. ஹோட்டல்லாம் பெரிய மார்க்கெட்டில் இது விரும்பி அப்படியே சாக்கோட தூக்கின்னு போயிடுவாங்க. ஃபேமஸ் இதுதான் எல்லாத்தோட பாலக்கீரை. மல்லாட்டை பிடிங்கிட்டு நாங்கள் வெள்ளரிக்காய் போட்டு விடுவோம். இப்போ 1 ஏக்கர் மல்லாட்டை போட்டுக்கிறோம். இதை பிடிங்கிட்டு இந்த மல்லாட்டை வந்து பச்சையாக தான் நாங்கள் மார்க்கெட்டில் விற்போம். 1 கிலோ 50 ரூபான்னு விற்போம். சாக்காக எடுத்துன்னு போயிடுவாங்க. 50 கிலோ எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்படியே கையில் காசு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. பச்சை தான் போட்டுன்னு இருக்கிறோம். காய வச்செல்லாம் நாங்கள் போட மாட்டோம். பச்சை அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. வாங்கி கூட காணாடுவாங்க. அடுத்தது வந்து வெள்ளரிக்காய் தோட்டம் போட்டுருவோம். வெள்ளரிக்காய் போட்டோம்னாக்கா கொல்லியிலே வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு ஐட்டம். தண்டுக்கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, சிறுகீரை இதை சாப்பிடணும். அதே மாதிரி கொத்தரங்காய் சாப்பிடணும். அதே மாதிரி பாவக்காய் சாப்பிடணும். அதே மாதிரி வந்து சுரக்காய் சாப்பிடணும். இதெல்லாம் நாங்கள் எங்கள் கொல்லியில் விவசாயம் பண்ணுறோம். இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்க ரொம்ப நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டதோடு தான் எங்களுக்கு எந்த நோயும் கிடையாது, எந்த காயலாவும் கிடையாது. நாங்கள் விரும்பி சாப்பிட்றோம். அதே மாதிரி எங்கள் ஊர் மக்களும் இதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.